சரியா பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் ஆயிருக்கும். போன வாரம் ஞாயித்துக்கிழம தேன் கொசு தேன் வேட்டைக்கு போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டி பிரிச்சு வச்சோம். பார்த்தீங்கன்னா, 1 வாரம் ஆயிருச்சு. அதே இடத்துல தான் பெட்டி இருக்கு. இப்ப இந்த பெட்டிய நம்ம இங்கேருந்து நம்ம கழனி பக்கத்துல எடுத்துட்டு போறோம். இது எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் இருட்டு அந்த டைம்ல தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இருட்டுற டைமு. ஒரு 6:30 இருக்குது டைமு. அந்த டைம்ல ஈக்கெல்லாம் போய் அடங்கிருச்சு பெட்டியில. நம்ம பெட்டிய மரத்துலேருந்து அவுத்து எடுத்து வச்சாச்சு. அவுத்து எடுத்துட்ட பிறகு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸ் இருக்கும்ல ஈக்கள் போற வழி, அத பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு இலை மாரி சுருட்டி அதிலலாம் வச்சு கொஞ்சம் அடைச்சிருங்க. கொஞ்சம் மெழுக்காவே அடைங்க. ரொம்ப அடைச்சிங்கன்னா, அது போயிட்டு உள்ள போயிடுச்சுன்னா, அப்புறம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பெட்டிய நீங்க ஓப்பன் பண்ண தேவையில்ல. இந்த மாரி இடம் மாத்துற அப்பப்போ ஈவினிங்கில பெட்டிய ஓப்பன் பண்ண தேவையில்ல. ஏன்னா, நம்ம பெட்டி ஓப்பன் பண்ணிட்டோம்னா வச்சுக்கங்களேன், ஈக்கெல்லாம் வெளிய பறக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்டிய அங்கேருந்து எடுத்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்க தூரம் எடுத்துட்டு வச்சாச்சு. நல்லாவே இருட்டுருச்சு. பெட்டி காலைல பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஈக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்கன்னு.